சிங்காநல்லூர் சிக்னல். இந்த சிக்னல் எப்பயுமே கிரீன் லைட்ல தான் இருக்கும். இன்னைக்கு தியேட்டர்ஸ் எல்லாமே வந்து அப்படியே மறைந்து கொண்டிருக்கும் சமயத்தில் தயாரிப்பாளர்கள் அப்படின்னு பார்க்கறதே ரொம்ப அரிதாயிடுது. அதாவது கண்டினியூஸா ஃபிலிம் பண்ற அந்த ரெகுலர் ப்ரொடியூசர்ஸ்ன்றவங்க இன்னைக்கு ரொம்ப கம்மி ஆகிட்டே வராங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு லேபிள் அப்படின்னு ஓடிடி முடிஞ்ச உடனே நானும் சினிமா பண்ணணும், அந்த சினிமால ஜெயிக்கணும், சினிமா வந்து என்னன்றது பார்க்கணும் அப்படின்ற ஆசையோட திரையுலகுக்கு 2வது படம் எடுக்க வந்திருக்கிற எங்க முதலாளி திரு பிரபாகரன் சார் அவர்களை ஒரு வாட்டி உங்க கரகோஷத்தோட. இன்னைக்கு நிறைய பூஜை நம்ம அட்டன் பண்றோம், ஆனா எல்லாமே திரைக்கு வருதுன்னா ரொம்ப கம்மி. பிரபாகரன் சார் எடுத்தாருன்னா அது 100% ஸ்கிரீனுக்கு வந்துடும். ஏன்னா அதாவது தேங்காய் டு பூசணிக்காய் என்ன பண்ணணும்னு ஒரு லிஸ்ட் போட்டு கரெக்டா வச்சிருக்கேன். 90% ஷூட்டிங்க்கு வரமாட்டார், ஆனா ஷூட்டிங்ல என்ன நடக்குதுன்றது மட்டும் இன்ச் பை இன்ச் தெரிஞ்சு வச்சிருப்பார். 2வது எங்க மாஸ்டர் வந்து என்ன சொல்றது, மாஸ்டர் வந்து டான்சர், டைரக்டர், ப்ரொடியூஸ் மட்டும்தான் மாஸ்டர் பண்ணல. மற்றபடி இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற 24 கிராஃப்ட்ல எல்லாரோடும் சேர்ந்து ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்ண 25 வருஷத்துக்கு முன்னாடியே பேன் இண்டியா ஸ்டார்னு பார்த்தோம்னா அது வந்து பிரபுதேவா மாஸ்டர் தான். அவருடைய சாங்கே பேன் இண்டியா போச்சு. அதுக்கப்புறமா தான் ஸ்லோவா வந்து இந்த டப்பிங்ன்றது மற்ற ஏரியாஸ்க்கு எல்லாமே வந்து ரொம்ப பெருசா மூவ் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ மாஸ்டரோட எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு 5வது படமோ 6வது படமோ நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாஸ்டரோட ஒர்க் பண்றது. அதே மாதிரி டிகே சாரோட செகண்ட் ஃபிலிம். மற்றவங்க எல்லாருமே எனக்கு பரிச்சயமானவர்கள். முதல் வாட்டி ராஜா சார் படம் பண்றார். அவர் இதுக்கு முன்னாடி கதை எழுதியிருக்கார், திரைக்கதைகள் நிறைய எழுதியிருக்கார். அவருடைய பெயர் தான் வரலையே தவிர சினிமாவுக்கு ஒரு ஒரு 12 to 15 இயர்ஸா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கிடைச்சிருக்கிறது. அவருக்கும் வந்து கிரீன் சிக்னல் தான். இந்த படம் வந்து கண்டிப்பா வெற்றி அடையும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையோட உங்க ஆசீர்வாதத்தோட இதை ஆரம்பிக்கணும்னு உங்க எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. நடிகர் சசி அவர்களை மேடை கழிக்கிறோம். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். ஆர்யாவிலிருந்து சூர்யா வரைக்கும் அண்ணன் யாருன்னா இவர் தான் சுப்பு பஞ்சு அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் காலை வணக்கம். கவிதா 5 பேர் தான் பேச கூப்பிடுவாங்கன்னு நினைச்சேன், அப்படிதான் சொல்லி ஆரம்பிச்சாங்க. முத்தமிழ் படைப்பகம் இவங்களோட லேபிள்ல வந்து ஒரு நல்ல அசோசியேஷன் வந்து நான் ஒர்க் பண்ணலனாலும் அந்த டீமோட டிராவலிங் க்ளோஸ்லி தேர் பர்ஃபெக்ட் இன் எவ்ரி திங். எனக்கு அதான் அவங்கள்ட்ட ரொம்ப பிடிக்கும். சொன்னபடி சொன்ன டேட் எல்லாமே அவங்க சைட்ல வந்து they had a very good planning and very good team. And Raja sir, congratulations for your first film. And Prabhu Master, நம்ம மைக்கேல் மதன காமராஜன்ல இருந்து ஆனா இப்பதான் நடிக்கிறோம், போட்டுக்கு அப்புறம் தான். So very happy to be associated with Master and all the very best for the entire team. Congratulations. Thank you. Thank you sir. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். பூக்களும் இவரை பார்த்து புன்னகைக்கும் அழகு, உருவமும் உயரமும் பார்க்கும் திசையெல்லாம் ஈர்க்கும் பேரழகு, இளமையின் ரசிப்பு, இளைஞர்களின் தவிப்பு, பவ்யா திரிகா அவர்களை பேச அழைக்கிறோம்.